ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், டாப் 10 சீரியல்ஸ் இன் ஹாட்ஸ்டார். என்னதான் டிஆர்பி வைஸ் வந்து நமக்கு நிறைய இது கிடைச்சிருந்தாலும், அதாவது டிஆர்பி வைஸ் நம்ம ஒவ்வொரு சீரியலும் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்காங்க, செகண்ட் பொசிஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாலும், ஹாட்ஸ்டாருடைய ரேட்டிங்குமே வந்து ரொம்ப ஒரு பேச வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ரேட்டிங் கொஞ்சம் டவுனாக இருந்தாலுமே கூட ஹாட்ஸ்டார் நல்ல ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்டிகுலர் சீரியல் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி கொஞ்ச நாள் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் தமிழும் சரஸ்வதியும் ரொம்ப நாள் வந்துட்டு நம்பர் 1 பொசிஷனில் இருந்தாங்க. சிறகடி காசை வர வரைக்கும் சிறகடி காசை வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுமே நம்பர் 2 பொசிஷன் வந்து போயாச்சு அப்படிங்கிறது தான். எஸ், அந்த மாதிரி இந்த முறை ஒரு டாப் 10 ஒரு சீரியல்ஸ் வந்து நம்ம விஜய் டிவில இருந்து பார்த்துடலாம். எஸ், எல்லாருக்குமே தெரியும் நம்பர் 1 சீரியலா வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு சிறகடி காசை டீம் தான் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஷோ வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளி தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து சிறகடி காசை சீரியல் வைஸ் வந்து அவங்க தான் நம்பர் 1. நம்பர் 2 சீரியல் வந்துட்டு பாக்யலட்சுமி. ஸோ நம்பர் 3 பொசிஷன்ல பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 இருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க அப்படிங்கிறது தான். நம்பர் 4 வந்துட்டு மகாநதி சீரியல். நம்பர் 5 ஆக கல்யாணம். ஸோ அதை தொடர்ந்து நம்பர் 6 வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல். ஸோ ஒரு நியூ லான்ச்சா இருந்தாலுமே கூட அவங்க வந்து நம்பர் 6 ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ திரவியமோட பவர் தான். ஸோ ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கிறதா. ஸோ அடுத்து 7th பொசிஷன் வந்துட்டு சின்ன மருமகள் சீரியல் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. 8th பொசிஷன்ல முத்தழகு சீரியல், ஒரு நான் பிரைம் டைம் சீரியல் 8th பொசிஷன்ல. 9th பொசிஷன்ல வந்துட்டு மோதலும் காதலும் சீரியல். 10th பொசிஷன்ல வந்துட்டு நீ நான் காதல். ஸோ 11th பொசிஷன்ல சக்திவேல் சீரியல். சக்திவேல் சீரியல் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கு. டிஆர்பி வேஸ்மே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. 12th பொசிஷன்ல வந்துட்டு பொன்னி சீரியல். ஸோ அடுத்து 13th பொசிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்லம்மா சீரியல். அப்புறமா 14th பொசிஷன் வந்துட்டு தங்கமகள் சீரியல். தங்கமகள் வந்துட்டு ஓரளவுக்கு என்னதான் ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருந்தாலும் ஹாட்ஸ்டார்ல வந்து அந்த அளவுக்கு ரீச் இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிக் காஸ்ட் அண்ட் க்ரூ, அதாவது ஒரு ஃபேம் ஆர்டிஸ்ட் வந்து கிடையாது. ஸோ நம்ம ஹீரோயின் மட்டும்தான் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஃபேமஸான ஆர்டிஸ்ட். ஸோ அதை தவிர்த்து அங்கே எல்லாருக்குமே வந்துட்டு சீரியல் வந்துட்டு ஓரளவுக்கு அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை தான். ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் ரீச் கொடுத்தாங்க, அதாவது மேரேஜ் டேக்லாம் வச்சு இந்த பேரோடைய சீன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீரியலுமே வந்துட்டு நல்ல ஒரு பொசிஷன் வருவாங்க அப்படிங்கிறது தான். பட் யாராக இருந்தாலும் யாராச்சும் வின்னர் ஒருத்தவங்க தான், லாஸ்ட் ஒருத்தவங்க தான். ஸோ எந்த டீம் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னா நம்புறது சந்தோஷம் அப்படிங்கிறது தான். அதே போல டாப் 4ல மகாநதி சீரியல். ஸோ அதுவுமே ஒரு பேச வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ரிமைனிங் சீரியல்ஸ் இருக்காங்களே, இப்போ சின்ன மருமகள்லாம் டிஆர்பி வைஸ் நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் இருக்காங்க, ஆகக்கல்யாணமே டிஆர்பி வைஸ் நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் இருக்காங்க. பட் அதையெல்லாம் தாண்டி ஓவரால் ஆன்லைனில் வந்துட்டு மகாநதிக்கு ஒரு நல்ல ரீச் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை அப்படிங்கிறது இங்கே வந்து தெரிய வருது. அதே போல முத்தழகு சீரியலுக்குமே வந்துட்டு ரேட்டிங் வைஸ், அதாவது டிஆர்பி வைஸும் சரி இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்காங்க, அதாவது நல்லா வந்துட்டு இருக்காங்க. என்னதான் கொஞ்சம் டவுன் ஆனாலும் ஓவரால் ஆஃப்டர்நூன் வந்து டவுன் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். அதையும் தாண்டி பிரைம் டைம் சீரியல்ஸையும் பீட் பண்ணி ஒரு டாப் 10 வந்து அவங்க இருக்காங்கன்னு சொல்றது வந்து பெரிய விஷயம் தான். நீ நான் காதல் சீரியல் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா ஒரு நல்ல பேர் இருக்காங்க. பொதுவாக பேர் இருந்துச்சு அப்படின்னாலே ஆன்லைன்ல வந்து நல்ல ரீச் கிடைச்சிரும். பேர் இருந்துமே கூட அவங்க வந்து அந்த டாப் 10 மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. அதே போல வந்துட்டு டிஆர்பி வைஸ்மே அவங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய அப்கமிங் ட்ராக்ஸ் வந்து எல்லா சீரியல்ஸுமே பிரைம்ல கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ நான் காதலுமே ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் திடீர்னு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிஆர்பி வைஸும் சரி ஆன்லைன்லையும் சரி நல்ல ஒரு ரீச் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இதையும் தாண்டி இன்னைக்கு வந்து டிஆர்பி ரிலீஸ் ஆகும். ஸோ எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத நானுமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புறேன். ஒன்ஸ் டிஆர்பி ரிலீஸ் ஆனதும் சீக்கிரம் வந்து நான் வீடியோ போட்டுறேன். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.